நான் வந்துட்டு இந்த நம்ம நாடை பற்றி வெளிநாடு எப்படி இருக்குது, நம்ம நாடு எப்படி இருக்குது, அதை பற்றி நான் சொன்னேன். நான் இப்போ ஒரு அப்பா, அவங்களோட மனைவி, அவங்களோட குழந்தை, இன்றைக்கி காலையில் அவர் வேலைக்கு போகிறாரு. அந்த 2 குழந்தைங்களும் அப்பா வந்துட்டு அம்மா அம்மா அந்த தாய்கிட்ட கேட்பாங்க அந்த பிள்ளைங்க, அம்மா அப்பா வேலைக்கு போகிறேன், அப்பா எனக்கு ஈவினிங் வரும்போது எனக்கு பிடிச்செல்லாம் வாங்கிட்டு வரலாம் மம்மி அப்படி கேட்குது அந்த பசங்க, அந்த குழந்தைங்க கேட்குது. ஆமாம், அவங்கனா சொல்லுவாங்க அப்பா வருவார், அப்பா வந்து எல்லாமே உங்களுக்கு ஸ்நாக்ஸு உங்களுக்கு எல்லாமே வாங்கிட்டு தருவாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக சொல்லுவாங்க. அதே போல் அவர் காலைல சொல்லிட்டு போவார். அதான் சொல்லுவாங்களே, நைட்டு ஒரு பேச்சு காலைல ஒரு பேச்சு. இதை குடித்தா நைட்டு சொல்லியிருப்பார் நல்ல விஷயமா, காலைல அவர் மறந்துட்டுருப்பார். இப்போ நைட்டு வராரு. எப்படி வருவார் கேளுங்க. காலையில் ஸ்நாக்ஸ்லாம் குழந்தைங்களை வாங்கிட்டு தர அழகாக பேசிட்டு நைட்டு வர்றது. அதை நம்ம நிறைய படத்துல பார்க்குறோம், வடிவெல்லாம் பார்க்குறோம். அது உண்மையாக இருக்குதை நான் சொல்கிறேன். இப்போ அந்த குழந்தைங்க அப்பா வருவார் சொல்லிட்டு ஆர்வமாக இருப்பாங்க அந்த குழந்தைங்க. இவர் எப்படி வருவார், அப்படியே கதவு தட்டும் போது ஒரு ஆட்டம், அப்படியே ஒரு ஆடிக்கிட்டே வந்து ஏய் கதவு தர அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைங்க பயம் உண்டாகும். குழந்தைங்களுக்கு பயம் உண்டாகும். அந்த குழந்தைங்களுக்கு எதிர்பார்ப்பு, ஆசைகள், அப்பா எதனா வாங்கி வந்துருப்பாரா, ஸ்நாக்ஸ் எதனா வாங்கி வந்துருப்பாங்க, சாப்பிட்றதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் குழந்தைங்க. இந்த குடினால் அவங்க ஒய்ஃபும் கஷ்டப்படுவாங்க. அந்த குழந்தைங்களும் பயந்து வாழுங்க. குழந்தைங்க படிப்பில் வீக்காக இருக்குங்க, மன ரீதியாக குழந்தையாக இருக்குங்க. ஒரு பெற்றவங்க தான் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ரோல் மாடல் சொல்லுவாங்க. நம்ம தாயார் தகப்பன் தான் நம்ம ரோல் மாடல். அவங்களே சரியில்லைன்னா அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் என் குழந்தை தப்பு பண்ணிட்டான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கதறி என்ன போய்க்கணும். நம்ம ஒழுக்கமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த பயத்தை உண்டாகணும். அந்த குரல்லாம் வேறு மாரி இருக்கும். சரக்கட்சியில் அந்த குரல்லாம் வேறு மாரி இருக்கும். அந்த குழந்தைகிட்ட பணிவான பேச்சு இருக்காது. அப்படி உடைக்கிறது, இப்படி உடைக்கிறது, வார்த்தைகளை விடுறது. இந்த குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்படும். அதனால தான் சொல்கிறேன், புது ஆண்டு அனைவரும் இந்த தண்ணி அடிக்கிறத விட்டுருங்க. அது என்ன நான் நினைக்கிறீங்களா, என்ன ஒரு குருவாக நினைக்கிறீங்களோ, இல்லை ஒரு பிரதராக நினைக்கிறீங்களா, ஒரு அன்னஸ்தான தம்பி ஸ்தானமோ, அனைவருமே விடுங்க. அதுதான் என்ன ஒரு வேண்டுகோள். அனைவரும் நல்லா இருக்கணும், நோய் இல்லாமல். எல்லா குழந்தைங்களும் இறைவனோட குழந்தைங்க. யாருமே பயந்து வாழவே கூடாது. சந்தோஷமாக வாழுங்க. ஆண்டவன் படைச்ச இந்த உயிர் சந்தோஷமாக தான் வாழணும். நம்ம கஷ்டமே படக்கூடாது. கடவுள் என்ன சொல்கிறாரு, கஷ்டமே படக்கூடாது. நம்ம தப்பு பண்ணால் நம்மளுக்கு தண்டனை. சொல்லுவாங்களே, பெற்றவங்க என்ன பாவம் பண்ணால் அது பிள்ளைங்களை வந்து சேரணும். அது கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த பாவம் நம்மளுக்கு வந்து சேரும். நம்ம நல்லதே நினச்சா நல்லது நடக்கும், கெட்டதை நினச்சா நம்மளுக்கு தான் கெட்டது நடக்கும். யாருமே நம்ம கெட்டதை நினைக்கக்கூடாது. நம்ம கூட பிறந்தவங்களும் சரி, வெளியானவங்களும் சரி, எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினச்சாலே போதும். கடவுள் நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாரு. நம்மளுக்கு இன்றைக்கி சாப்பாடு எப்படின்னா வந்துடும். அதை நான் சொல்கிறேன், அதை நான் உணர்கிறேன். எனக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது, இறைவன் தான் அப்படின்னு நினச்சிட்டா போதும். எல்லாமே நம்மளுக்கு வந்து சேரும். ஆனால் ஒழுக்கமாக வாழணும். யாருமே தண்ணி அடிக்காதீங்க. குடும்பம் சந்தோஷமாக இருங்க. நோய் நொடியில் ஹாஸ்பிட்டலில் கால் வைக்காதீங்க. ஏறவே கூடாது. நல்லா சம்பாதிங்க. குழந்தைங்க பிடிச்ச ட்ரெஸ்ஸு எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போங்க. கோயிலுக்கு கூப்பிட்டு போங்க. கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுங்க. நல்லா படிக்க வைங்க. நல்லா சந்தோஷமாக வாழுங்க. நன்றி. ஓகே மாஸ்டர். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 2025 வருஷம் இன்றைக்கி 30ஆம் தேதி. இன்னும் ஒரு நாள் தான் புது வருஷம் வரப்போகுது, 2026. அனைவரும் வந்துட்டு இந்த வருஷம் எல்லாருக்கும் வந்து நல்லதாக நடந்திருக்கும். சில பேருக்கு வந்துட்டு நோயில் கஷ்டப்பட்டுருப்பீங்க. சில பேர் எல்லோரும் ஒவ்வொரு ரீசன் ஒவ்வொன்று இருக்கும். அதனால் புது வருஷம் 2026 அனைவரும் நோய் நொடி இல்லாத இருக்கணும். எந்த ஆபத்தும், குழந்தைங்க எல்லாருமே சரி, எந்த நோய் நொடி இல்லாத இறைவன் புண்ணியத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும். அதனால் இன்றைக்கி நான் சொல்ல வரேன்னா, இன்றைக்கி வந்து நான் கராத்தலேருந்து ஒரு பாடம் பண்ணுறேன். இந்த பாடத்தை அனைவரும் பாருங்கள். நம்ம லைஃப்பில் ஒரே ஒரு நோய் இல்லாத வாழ்வு, குறையில்லாத செல்வம் நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நோய் நொடி இல்லாத வாழணும், அதுதான் என்னோடய ஆசை. எல்லாருமே நல்லா சந்தோஷமாக இறைவன் நம்மளை இந்த படைச்சிருக்கிறாரு. நம்மளுக்கு வந்துட்டு நல்லா சந்தோஷமாக வாழணும் சொல்லி தான் படைச்சிருக்கிறாரு. அதனால் நல்லதை நினைப்போம், நல்லா ஆரோக்கியமாக வாழ்வோம்.
இன்றைக்கி அந்த பாடம் பண்ணி காட்டுறேன். பாடம் பண்ணிவிட்டு மற்ற விஷயத்த அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்ன மற்ற விஷயம் நான் பாடம் பண்ணிட்ட பேர் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு நம்ம எப்படி இருக்கணும், நம்ம நாடு எப்படி இருக்குது, வெளிநாடு எப்படி இருக்குது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ரெடி? இன்னொரு பண்ணி காட்டுறேன். நம்ம அந்த பாடத்தில் அறிவுபூர்வமாக பண்ணணும்னு சொல்லுவார் ஆசான். பாடத்தை ஒவ்வொரு அசைவையும் உணர்ந்து பண்ணுங்க. உணராத பண்ணுறவன் முட்டாள்தனம் சொல்லுவார். உணர்வோடு பண்ணுங்க. அந்த அசைவையும் அசைக்கிறோம், கரெக்டாக தடுக்கிறோமா அடிக்கிறோமா, அதை அசைச்சு கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லுவார். கண்ணாமுன்னான்னு பண்ணாதீங்க. நம்ம பிறர் அடிக்கிறதுக்கோசம் நம்ம பண்ணலை, நம்மளோட லைஃபுக்கோசம் நம்ம பண்ணுறோம் தான் சொல்லுவாங்க. நம்மளோட ஆரோக்கியத்துக்கும் நம்மளோட மனதைரியத்துக்கும் நம்மளோட வாழ்வாதாரம் ஏமாற்றங்கள் நிறைய இருக்குது. ஏமாத்துகிற உலகத்தில் நம்ம ஏமாந்துட்டே தான் இருக்கணும். அதனால் ஏமாறாத வாழ்கிறதுக்கும் நிம்மதியான தூக்கத்துக்கும் இது எல்லாத்துக்குமே சேர்ந்தது தான் இந்த தற்காப்பு கலை. நம்ம அந்த தற்காப்பு கலை எந்த அளவுக்கு பண்ணுறோமோ, வீரமான செயல் பண்ணுறோமோ, பிறரை அடிக்கிறதுக்கோசம் கிடையாது. அதனால் இன்னொரு அடி பண்ணுறேன். அசைவை உணர்வோடு பண்ணுறோம் பாருங்கள். ஒவ்வொரு அசைவை அப்படி அர்த்தத்தையும் சொல்கிறேன். இங்கே ஒருத்தர் அடித்து வர முகத்தில் ஒரு பிளாக் அப்படி பிடிச்சி இழுக்கிறோம், இழுத்து தடுத்து ஒரு குத்து, திருப்பி அப்படி தடுக்கிறோம், திருப்பி அடித்தரா தடுக்கிறோம், கையை இழுத்து எகிரி வயிற்று ஒரு கிக்கு, திருப்பி ஒரு பிளாக் ஆயிடுச்சுங்களா, திரும்பி இங்கே ஒரு பிளாக் அப்படி போகுது தடை. திருப்பி பாருங்க, நிற்கிறோம், தடை இடிச்சு இழுத்து பஞ்சு, திருப்பியும் பிளாக்கு, இழுத்து எகிரி ஒரு கிக்கு, பிளாக் அப்படி, திருப்பியும் ஒரு தடை ஒரு குத்து, திருப்பி கிக்கு வரான், பிளாக்கு, கை வருது, 2 பஞ்சு வருது, பிளாக்கோட புடி, திருப்பியும் பிளாக், அது அர்த்தத்தோடு பண்ணணும், திருப்பியும் பிளாக், திருப்பி அடித்தனா புடியோட அடி, த்ரோஸு, திருப்பியும் ஒரு த்ரோஸு, திருப்பி ஒரு த்ரோஸ், கிக்கு வருது, பிளாக், பஞ்சு 2 பஞ்சு வருது, பிளாக், அப்படி வருது. பஞ்சு நேரம் அடித்து வரனா 1, திருப்பி அடித்து வரா 2, இங்கே 2 குத்து வருது, பிளாக், அப்படி அப்படி வரணும், த்ரோஸோடு அப்படி வரணும். அவன் பஞ்சு வருதான், அவன் புத்திசாலி, சண்டை தெரிஞ்சுவேன், அதனால் பஞ்சு கிக்கு அடிப்பான், தடையோட கிக்கு குத்து, திருப்பி அது ஏற்பான், த்ரோ, திருப்பி பஞ்சு வருது, தடையோட கிக்கு பஞ்சு, தடையோட கிக்கு பஞ்சு, திருப்பி ஒரு பிளாக், திருப்பி என்ன பண்ணுறான், கழுத்தை இழுத்து அடி சொல்கிறார்,
கழுத்தை இழுத்து அடித்து ஆடி வரணும். வந்து திரும்பி அதே போல் தடையும் ஒரு குக்கி. இந்த போல் உணர்வுபூர்வமாக பண்ணுங்க. பண்ணிங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கை தெளிவாகும். தப்பு பண்ண மாட்டீங்க, நோயில் விட மாட்டீங்க, ஆபத்தில் மாட்டிக்க மாட்டீங்க. பாடம் முடிச்சுட்டு ஒன்று சொன்னல, என்ன விஷயம்னா, புது வருஷம் வருது, 2026 ஆண்டுகள், 25 முடிய போகுது, இன்னும் ஒரு நாள் தான். நம்ம நாடு எப்படி இருக்குது, வெளிநாடு எப்படி இருக்குது? வெளிநாடு அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்து பயங்கர குளிர். அந்த குளிரில் நம்ம தற்காப்பு கலை பண்ணுறாங்க. நல்ல கை கால் அசைச்சி உணர்வுபூர்வமாக தெளிவாக அர்த்தத்தோடு பண்ணுறாங்க. உடம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்குறாங்க. நம்ம ஆளுங்க அங்கே காலைல எழுந்துக்கிறாங்க, இங்கேயும் காலைல எழுந்துக்கிறாங்க. சில பேர், எல்லாரும் சொல்லல, சில பேர் பாட்டில் தேடுறாங்க. பாட்டில் காலையில் 5 மணி க்யூவில் நிற்கிறாங்க. என்ன பாட்டில். நம்ம இந்த விஷயத்தில் மாட்டிக்கிட்டு நம்ம நாடு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுது. அவங்களோட குழந்தைங்க, அவங்களோட மனைவி, அவங்களோட தாயாருங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. என் பையன் குடிக்க அடிக்ட் ஆகிட்டானேன்னு சொல்லிட்டு கதறாங்க. எல்லா கோயிலுக்கும் போகிறாங்க, பையனை திருத்த முடியல. ஆனால் அதே பையனை சின்ன வயசில், ஒரு 8 வயசில் இல்லை ஒரு 6 வயசில் தற்காப்பு கலை படிப்பு கொடுத்துருந்தா அவன் இதுக்கு போயிருக்க மாட்டான். இது உண்மையான வார்த்தை. எங்களுக்கு இந்த பழக்கம் இல்லை, எனக்கு இந்த பழக்கம் இல்லை. எங்கள் குருநாதர்கிட்ட கற்றுன அனைவருக்குமே அந்த பழக்கம் கிடையாது. ஏன்னா இது இருந்தால் லைஃப்பில் ஜெயிக்க முடியாது. அதனால் இதுவும் இருக்கக்கூடாது. மது, சிகரெட் இருக்கவே கூடாது. அது எங்கள் கொள்கை. அது இருந்தால் அந்த நாடு அழியதான் செய்யும். அதனால் அந்த பழக்கம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு யாருக்கோசம் விடணும் இல்லை, உங்களோட ஒய்ஃபுக்கு, உங்களோட குழந்தைகளுக்கோசம் தயவு செஞ்சு விட்டுருங்க. புது ஆண்டுகள் புதுமையாக இருக்கட்டும். சில பேர் நான் சொல்கிற வார்த்தைகள் சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும், நிறைய பேருக்கு நல்லதான் சொல்கிறா தோணும். அதனால் கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு நல்லது நினைங்க. உங்களோட ஒரு சகோதரனாக சொல்கிறேன், விட்டுருங்க. குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்க. புது வருஷம் கடவுள் ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் இருக்கட்டும். அது எனக்கும் சேர்த்து. நன்றி.